வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நிஃப்டி 72 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போய் 23,519க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. சென்செக்ஸ் 191.5 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல போய் 77,414க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. நிஃப்டி 23,500 ரேஞ்ச்ல சப்போர்ட்ல இருக்கு, சஸ்டெயின் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஐடி செக்டார்ஸ் எல்லாம் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ். ஆட்டோ செக்டார் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 1.2% டவுன்ல முடிச்சிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் 2% டவுன்ல முடிச்சிருக்கு. குறிப்பா ஐடி இண்டெக்ஸ்ல HCL, விப்ரோ, இன்ஃபோசிஸ், LTI மைண்ட்ரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து 2 to 3.5% கிட்ட டவுன் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார்ல வந்து M&M 2.6% டவுன், மாருதி சுசுகி 2% டவுன், அசோக் லேலண்ட் 2% டவுன்ல முடிச்சிருக்கு. ஃபினான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கெயின் இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து 1% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கு. கோட்டக் பேங்க் 0.2% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. மிட் கேப் 200 வந்து 0.1% பாசிட்டிவ்லையும், ஸ்மால் கேப் 100 0.2% நெகட்டிவ்லையும் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கான டாப் கெய்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்சி 17% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. காரணம் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் வந்து 6.6% பாசிட்டிவ், பிஎன்ஜி வந்து 6.3% பாசிட்டிவ். லூசர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ் 10.7% நெகட்டிவ், டிவிஎஸ் சப்ளை செயின் 7.3% நெகட்டிவ், ஐஓபி 6.6% நெகட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. அடுத்ததா ரம்ஜான் பண்டிகை காரணமா மண்டே மார்க்கெட்ஸ் வந்து க்ளோஸ்டா இருக்கும். எம்செக்ஸ் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் செஷன் வந்து க்ளோஸ்டா இருக்கும், ஈவினிங் செஷன் வந்து ஓப்பன்ல இருக்கும். அடுத்ததா ஃபிஸ்கல் இயர் 2025ல கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் டேட்டா வந்திருக்கு. டிஃபென்ஸ் அண்ட் ஃபார்மா செக்டார்ஸ் வந்து கெய்னர்ஸா இருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டார் 37% சர்ஜா இருக்கு. ஃபார்மா செக்டார் வந்து 19% அதிகமா இருக்கு. எஃப்எம்சிஜி, ஆட்டோ, ரியாலிட்டி செக்டார், ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக் டிமாண்டும் டாரிஃப் கன்சர்ன்ஸும் கவர்மெண்ட் பாலிசி குளோபல் ஃபேக்டர்ஸும் இந்த செக்டாரோட டவுன்ஃபால்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹிண்ட்வேர் ஹோம் இந்த போர்டு வந்து டிமர்ஜருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது காரணமா இந்த ஸ்டாக் வந்து 11% கிட்ட வந்து ரேலி ஆயிருக்கு. எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து கிச்சன் அப்ளையன்ஸ், கன்சியூமர் அப்ளையன்ஸ், ஃபிக்சர்ஸ், ஃபிட்டிங் அண்ட் வாட்டர் ஹீட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டாகவும், செகண்ட் கம்பெனி வந்து சானிட்டரி வேர், ஃபாசெட்ஸ், டைல்ஸ், பிளாஸ்டிக் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து செகண்ட் கம்பெனியாகவும் இருக்கும். ஸோ ஹிண்ட்வேர் ஹோம்ஸ் வந்து வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ஷேர் வந்து செகண்ட் குரூப்ல இருந்து கிடைக்கும். இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ங்கிறதால இந்த ஸ்டாக் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இவங்க 2200 crore மதிப்பிலான மகான் டிரான்ஸ்மிஷன் லைன் இந்த ப்ராஜெக்டை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க REC லிமிடெட் கிட்ட இருந்து. 100% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து மகான் டிரான்ஸ்மிஷன் லைன்ல இவங்க வாங்குறதுக்கான ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஷேருக்கு ஒரு நல்ல நியூஸா இருக்கு. அடுத்ததா சவுதி அமர்கோ இவங்க வந்து ONGCலையும் BPCLலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஐடியால இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா BPCLோட ரிஃபைனரி ஏபில இருக்கு, அதுலயும் ONGCயோட ரிஃபைனரி குஜராத்ல இருக்கிறதுலயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஐடியாஸ்ல இருக்காங்க. இது காரணமா இந்த ரெண்டு ஷேருமே வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. அடுத்ததா நம்ம ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லயும் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு நாமினி இருந்தது, இப்பெல்லாம் வந்து 4 நாமினிஸ் வரைக்கும் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாமினிக்கு வந்து மென்டல் இல்னஸோ இல்லைன்னா அவங்களால முடியலையோ இல்லை அவங்க ஆள் இல்லைன்னாலோ அடுத்தவங்களுக்கு வந்து அதை கிளைம் பண்ணுறதுக்கான நிறைய ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. அதனால கிளைம் பண்ண முடியாத சூழ்நிலையும் வந்திருக்கு. இது காரணமாக வந்து 1லேருந்து 4 வரைக்கும் நாமினிஸ் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல நியூஸாக இருக்குது. இது வந்து ராஜ்யசபால இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா சக்சஷன் நாமினின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாமினி ப்ரெசென்ட்டா இருந்தாங்கன்னா அவங்க கிளைம் பண்ணலாம், இல்லைனா வந்து செகண்ட் நாமினி, இல்லைனா வந்து தேர்ட் நாமினி, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து
simultaneous nomination இதுல வந்து நம்ம percentage வந்து allocate பண்ணிக்கலாம். first நாமினிக்கு 40%, second நாமினிக்கு 30%, third நாமினிக்கு 30% ன்னு நம்ம வந்து allocate பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டிங்க்கு. இதே பேங்க் லாக்கர்ஸா இருந்தா வந்து சக்சஷன் நாமினேஷன் மட்டும்தான் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நாமினி இல்லைன்னா மட்டும்தான் செகண்ட் நாமினி கிளைம் பண்ண முடியும். செகண்ட் நாமினி இல்லைன்னா தேர்ட் நாமினி கிளைம் பண்ண முடியும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்கிளைம்டு அசட்ஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காகவும் அக்கௌண்ட் ஆக்சஸை வந்து ஈஸியாக்கிறதுக்காகவும் சப்போஸ் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் டிசீஸ் ஆயிட்டாங்கன்னா. அடுத்ததா ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் வந்து இந்த ஷேருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. இது வந்து டிஃபென்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. 2978 கூர்கா லைட் வெஹிக்கல்ஸை வந்து இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு இவங்க சப்ளை பண்றதுக்கான ஆர்டர். இந்த நியூஸ் காரணமா இந்த ஷேர் 7.5% கிட்ட வந்து ரேலி ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா IREDA ஷேர், இந்த ஷேர் 3% கிட்ட வந்து ரேலி. காரணம் வந்து இவங்க ஜப்பான் yen 26 பில்லியன் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங் ஃபெசிலிட்டியை வந்து SBI டோக்கியோ பிரான்ச் கிட்ட இருந்து இவங்களுக்கு செக்யூர் பண்ணியிருக்காங்க. இது காரணமா இவங்க வந்து குளோபல் மார்க்கெட் ப்ரெசன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும். இது வந்து 5 இயர் அன்செக்யூர்டு லோன். ஸோ இது வந்து இந்த IREDAக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா ஜியோ ஃபினான்ஷியல் ஷேர் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. காரணம் வந்து இவங்க கேபிட்டல் இன்ஃபியூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட 2 சப்சிடியரிஸ்க்கு. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000.24 crores வந்து போட்டிருக்காங்க. முதல்ல வந்து ஜியோ ஃபினான்ஷியலுக்கு வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 1.73 crore ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் இதுலயும் வந்து இவங்க இன்புட் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா வந்து அவங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டிஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அடுத்ததா HCL டெக் வந்து சாம்சங் அட்வான்ஸ்டு ஃபவுண்டரி ஈகோசிஸ்டமோட ஜாயின் பண்றாங்க. எதுக்குன்னா டிசைன் சொல்யூஷன் பார்ட்னரா வந்து அவங்க இருக்காங்க. இவங்க வந்து செமிகண்டக்டர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிசைன் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. யாரெல்லாம் வந்து சாம்சங் ப்ராசஸ் டெக்னாலஜிஸ் பயன்படுத்த விரும்புறாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க சப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்ததா HBL இன்ஜினியரிங், இந்த ஷேர் வந்து 3% கிட்ட ரேலி ஆயிருக்கு. காரணம் வந்து 500 crore மதிப்பிலான கவாச் ஆர்டரை வந்து இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இருந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் அண்ட் நார்த் சென்ட்ரல் ரயில்வே டிவிஷன்ஸ்க்கு வந்து கவாச் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கான ஆர்டர் இது. இது வந்து இந்த ஷேருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மில்கி மிஸ்ட் இருக்கு. மில்கி மிஸ்ட்ங்கிறது வந்து ஈரோடு பேஸ்டு டெய்ரி கம்பெனி. இவங்க வந்து ஃபிஸ்கல் இயர் 2026ல வந்து 2000 crore மதிப்பிலான IPO வந்து லான்ச் பண்ணலான்னு இருக்காங்க. அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ FII DAI டேட்டா பார்த்துடலாம். DAI பார்த்தீங்கன்னா 7646 crores ஸ்டேக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. FII கொஞ்ச நாளாக நெட் பையர்ஸாக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து மீண்டும் நெட் செல்லர்ஸாக மாறி இருக்காங்க. 4352 crores ஸ்டாக்ஸை வித்திருக்காங்க. நன்றி மக்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திப்போம். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி மக்களே.